இது எவ்வளவு நாள் அப்படி இருக்குது? இப்போ வந்து 5 நாள் தான்ப்பா இருக்குது. நல்லா இருந்தான். சரி. ஆனா ஃபுல்லா காத்தாலே குடிச்சிடுவான் அவன். சரி. அதுதான் அந்த பாவ பழம் விட்டுட்டா போதும், குடிக்காதப்பா அப்படின்னு நான் சொல்லினே இருக்குதுப்பா. சரி சரி. அதனால வந்ததுதான்ப்பா, இது வேற ஒண்ணும் இல்லை. நான் ஆஸ்பத்திரி கொண்டு போனா என்ன சொல்றாங்க? நார்மலா இருக்கு, ஆஸ்பத்திரியில் ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு சாப்பிட்டாருன்னா சரியாயிடும், ஆனா குடிக்காத பாத்துக்கோங்க அப்படிதான் சொல்றாங்க, வேற ஒன்றும் சொல்றாங்க. அவர் ஜாப் பண்ணுறாரு. சரி, ஜோம் பண்ணுவோம். சரி, நான் எல்லாத்தையும் சொல்றோம். நீங்க ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சா அங்க வாங்க, கூப்பிட்டு வாங்க. சரியா? அங்கே வாங்க, நாங்கள் எல்லாரும் சின்ன பிள்ளைகளாம் வருவாங்க, கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க வருவோம். சின்ன பிள்ளைங்களாம் சேர்ந்து ஜெபிக்கும் போது, பெரியவங்க ஜோம் போது ஒரு விடுதலை உண்டாகும். சரியா? நீங்கள் எங்கள் அட்ரஸ் தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் இங்கே இப்போ இல்லை, நாங்கள் பாக்கத்தில் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். தனியாக அவரு சபை வேற, நாங்கள் தனியாக ஆரம்பிச்சிருக்கோம். அங்கே வாங்க. எழுந்து நடந்தா முன்ன சர்ச்சைக்கு தான் நான் கூப்பிட்டு வருவேன். பாத்ரூம் யூரின் கூட நான் புடிச்சுட்டு ஊத்துறேன். அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. நல்லா இருந்த புள்ள இப்படி ஆயிட்டானே அப்படின்னு. மருந்து மந்திரக்குள்ள நம்ம போக முடியாது. ஆண்டவர் தான் நான் நோக்கி பார்க்கணும். நான் ஆண்டவர் பிள்ளையே ஆயிட்டேன்ப்பா, அவருக்கு தான் ஜெபம் பண்ணுறேன். நேயர்களே, இவங்க தாய் சர்ச்சை போகிறவங்க தான். ஆனால் நான் ஒரு வேலைக்காக இங்கே வந்தேன். இவங்க கணவனார் ஆசாரி முண்டில் பால்சு செய்வதற்காக கொண்டு வந்தேன். இப்போ வந்திருக்கும் போது பால்சையாக வந்திருக்காங்க, ஜெபிக்கு கூப்பிட்டுருந்தாங்க. உங்கள் மகன் காமி இதை காமி கிட்ட ஒன்று காமி ஒன்று செய்யாது சும்மா. மகன் எத்தனை வயசு? 31 வயசு. 31 வயசு. இப்போ எத்தனை மாதமாக இருக்க முடியாமல் இருக்கிறாங்க? ஒரு மாசமாக கஷ்டம், ரொம்ப கஷ்டமாக இருக்கிறான். இப்போ 31 வயசு ஆகுது. திருமணம் முடிஞ்சு 9 மாதம் தான் ஆகுது. இப்போ மனைவி வேற சொந்தக்காரங்க கூட்டு போயிட்டாங்களாம். அவன் இப்படி இருக்கிறான் அப்படின்ட்டு. என்னுடைய ஒரு நல்ல ஒரு சுகத்துக்காக, நல்ல ஒரு விடுதலைக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஒரு அற்புத சுகத்தை கொடுக்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து சின்ன ஜெபம் பண்ணி முடியும். கர்த்தாவே சோதரப்பா, சோதரம் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் விடுதலை உண்டாவது. அப்பா சுட்காரா சுட்காரா விடுதலை 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 வேணும். உடைய மகனுக்கு விடுதலை கொடுங்க. இயேசுவின் ரத்தத்தை இயேசுவின் நாமத்தினால் விடுதலை. அப்பா உச்சம் தலைமுறை உள்ள கால்வர் ஒவ்வொரு எலும்புகள் நரம்புகள் பாடப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால் பிசாசன் கட்டுகள் மாறட்டும். அப்பா ஒரு விடுதலை கொடுங்கப்பா, ஒரு விடுதலை கொடுங்கப்பா, ஒரு விடுதலை கொடுங்கப்பா. உடைய நாமம் மயம்படணும். இயேசுவின் நாமத்தின் வேண்டுகொள்கிறோம் பிதாவே. தொடர்ந்து ஜெபம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மகனுக்கு எப்படியா ஒரு விடுதலை கொடுக்கணும். ஜெபிக்கும்படி உங்களுக்கு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் அம்மா உங்கள் சர்ச்சைக்கு போகிறவங்க தான் அங்கே கட்டிப்பாரு. நீங்கள் எங்கள் மகனுக்காக ஜெபம் சொல்லுங்கள். மகனுக்காக ஜெபம் பண்ணுமா? அவன் நல்லா ஆகணும், அவன் ஆண்டவர் கீழ்ப்படியணும், ரட்சிக்கப்படணும், இயேசு நாமத்தில் மகிமைப்படணும், சாட்சி உள்ள வாழ்க்கையாக வாழணும். இந்த ஏரியாவில் எல்லாமே இயேசு அறியாத ஜனங்க. இந்த இடத்துல ஒரு அற்புதம் செய்தாதான் நம்புவாங்க. ஆயிடுச்சுன்னா நீ உங்க சர்ச்சைக்கு போறத விட தடையாகும். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் வரக்கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும், ஒரு அற்புதம் செய்யணும். நீங்க தயவு செய்து ஜெபிக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.